ஹாய், 5 மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா. இன்னைக்கு 5 நிமிஷம். 5 மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யான்னு சொல்லிட்டு 5 நிமிஷம்னு சொல்றீங்க. அது என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, 5 நிமிஷம் அப்படின்றது இன்னைக்குள்ள டாபிக். சரியா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜப்பான் தேசத்துல உள்ள மோவாய் அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை பத்தி நான் உங்க கூட பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவங்க தயவு செஞ்சு போய் கேளுங்க, லிங்க் கொடுக்கப்படும். சரியா? அப்போ நானும் அந்த செய்தி கொடுத்த பிறகு ஒரு சின்ன மோவாய் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மோவாய் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே சிறு குழுக்களா ஃப்ரெண்ட்ஸா ஒரு குரூப் ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க, ஃபோன் பண்ணிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பாங்க. சின்ன வயசுல தொடங்குறது 80-90 வயசு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு குரூப், அதனால உள்ள பிரயோஜனங்கள் தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்களும் ஒருவேளை அப்படிப்பட்ட குரூப் உள்ளவங்களா இருக்கலாம், அதில் பங்கு பெறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஜப்பான் தேசத்தில் உள்ள ஒரு 5 மினிட்ஸ் ரூல் பத்தி தான் பேச போறேன். அது என்னன்னா, அவங்களிடத்தில் உள்ள ஒரு பழக்கம். எந்த ஒரு காரியம், ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு இன்டர்வியூ, இல்ல ஒரு ஃப்ரெண்டே ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு 9:00ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போய் அங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க சொல்றது என்னன்னா, அடுத்தவருடைய நேரத்தை நாம் மதிக்க வேண்டும். அடுத்தவங்கள மதிக்கணும். மெயினா அதுதான். இப்போ நீங்க ஒருத்தவங்கள மதிக்கிறீங்கன்னா, அவங்களுடைய டைமுக்கும் நீங்க மரியாதை கொடுப்பீங்கல்ல, மதிப்பு கொடுப்பீங்க. 9 மணிக்கு உங்கள வர சொல்றாங்க. நீங்க ஜாலியா 9:30க்கு போய் சேர்ந்தீங்கன்னா, அவங்களுக்கு 1/2 மணி நேரம் வேஸ்ட். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பனா நீங்க அவங்களுடைய நேரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அவங்க ஜப்பான் தேசத்துல உள்ளவங்க இதுல பயங்கர ஒழுங்கு. அப்போ நம்ம ஒழுங்க பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம பங்க்சுவல்னு நினைக்கிற சில காரியங்கள். 9 மணிக்கு ஆஃபீஸ் உங்களுக்கு. 9 மணிக்கு டான்னு போய் உங்க சீட்ல உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். நான் எவ்வளோ பங்க்சுவலா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேனா அப்படின்ட்டு. ஆனா, அந்த 9 மணிக்கு பிறகுதான் நீங்க உங்க கம்ப்யூட்டரை ஆன் பண்றீங்க, லாகின் பண்றீங்க. அதுக்கப்புறம் வேலையை தொடங்குறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுது. அப்ப நிச்சயமாகவே நீங்க பங்க்சுவல் கிடையாது. நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எல்லா காரியங்கள்லையுமே இந்த 5 மினிட்ஸ் ரூலை கடைப்பிடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போறதுனாலும் சரி, காலேஜ் போறதுனாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போறதுனாலும் சரி, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு போறதுனாலும் சரி, ஒரு இன்டர்வியூ போறதுனாலும் சரி, எல்லா காரியங்கள்லையும் இந்த 5 மினிட்ஸ் ரூலை கடைப்பிடிச்சு 5 நிமிஷம் முன்னாடி போய் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து பாருங்களேன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல இன்டர்வியூ அறக்க பறக்க ஓடுறது, டிராஃபிக்ல மாட்டிக்கிறது, அப்புறம் வேத்து விறுவிறுத்து அங்க போய் அப்படி உட்காரும் போது பார்த்த உடனே வேலை தரமாட்டாங்க. அதுக்கு பதிலா 5 நிமிஷம் முன்னாடியே நிதானமா அங்க உட்கார்ந்து உங்க ட்ரெஸ் எல்லாம், டை எல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இழந்த டைமை திருப்பி நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ எல்லா காரியத்திலையும் நம்ம இதை ஃபாலோ பண்ணினோம்னா, நாளடைவில் பார்த்தீங்கன்னா, இந்த அறக்க பறக்க ஓடுறது இதெல்லாம் அப்படியே நம்மளை விட்டு போயிடும். நம்மளே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, நாளடைவில் அதுவே உங்கள் பழக்கமாயிடும். அப்போ உங்களை யாராவது ஒரு இடத்துல வர சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க, அவரா சொன்ன டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கரெக்டாக வந்துருவாங்க, அவங்கள நம்பலாம் அப்படின்னு உங்களை பற்றி சொல்லணும். ஸோ இந்த 5 மினிட்ஸ் ரூல் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்களேன். இன்னையிலேருந்து ஆரம்பிங்களேன். எல்லா காரியத்திலையும் நீங்க ஒரு நிதானமா காரியங்களை செய்ய தொடங்கிருவீங்க. ஏன்னா, நிதானமா கிளம்பி அங்க போய் 5 நிமிஷம் முன்னாடி நீங்க உட்கார போறீங்க. அது உங்க பழக்கம் ஆயிட்டீங்கன்னா, நிச்சயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு வீட்ல அப்பா அம்மாவோ யாரா இருந்தாலும் சரி பரவாயில்ல. நீங்க அதை செய்யும்போது உங்க பிள்ளைகளும் அந்த சின்ன வயசுல இருந்தே அதை உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்வாங்க. செஞ்சு பாருங்க. ஏன்னா பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். என்னன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு இது மாதிரி அறக்க பறக்க ஓடுறீங்க, டிராஃபிக்ல சிக்கிக்கிறீங்க,
டைம் போயிடுச்சு. அது ஒரு பொல்லாத காரியம். அங்க கரெக்டா டைமுக்கு நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. இங்கிலீஷ்ல நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அது ஒரு கிஃப்ட். அதை சரியானபடி நீங்க கையாளுவதற்கு இந்த 5 மினிட்ஸ் ரூல் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 நிமிஷம் தானே, நிறைய நேரம் எல்லாம் சொல்லல. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். அதை ஒரு ரூலா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதை மற்றவங்களுக்கு கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணணும், சரியா? ஏன்னா நிறைய பேர் அந்த 5 மினிட்ஸ்ல எவ்வளவோ காரியங்களை கோட்டை விடுறவங்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.